ஸோ மார்னிங்கே எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து அக்கா வந்திருக்காங்க. என் பெரியம்மா பொண்ணு. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அம்மம்மாவோட கொஞ்சல்ஸ்லாம் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என் தங்கச்சி தூங்கிட்டு இருந்தா ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு. அதுக்குள்ளே அவளையும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாமே அப்படின்னு அவளையும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நான் அதுக்குள்ளே குட்டி தூக்கம் போட்டிருந்தா. ஸோ மேக்கப்லாம் பண்ணி விட்டுருந்தேன். அண்ட் இது வந்து எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட். ஸோ அவங்களையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லோரும். இது வந்து என் அக்கா பொண்ணு அண்ட் அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க. அக்கா வந்து பாப்பாவுக்கு க்யூட்டான ஒரு ட்ரெஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் அது வாங்குறதுலேயும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாள். கரெக்டாக பார்த்திங்கன்னா குப்புற விழுந்துட்டா. நாங்கள் செம்ம ஷாக்கு. ஏன்னா அவள் இது வரைக்கும் விழவே இல்லை. நாங்கள் சும்மா அப்படி இப்படி திருப்புவோம். ஒன் சைடாக தான் படுத்திருப்பாள். பட் ஃபுல் இப்படி திரும்புறது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அவள் ரொம்ப பயப்படுவாள். நாங்கள் அப்படி திருப்ப வச்சா கூட நார்மலாக சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். பட் அவளே திரும்பினதும் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருந்தது. அந்த கவர் எடுக்க அவ்வளோ ஆர்வம் அவளுக்கு. அதை தட்டி விட்டால் கூட அது வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறது கரெக்டாக 5 months இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகுது பாப்பாவுக்கு. அன்றைக்கே வந்து குப்புறம் விழுந்துட்டா. நிறைய குழந்தைங்க சீக்கிரமாகவும் விழுறாங்க, லேட்டாகவும் விழுறாங்க. இதோட பார்ட் 2 வந்து நான் நாளைக்கு போடுறேன். ஓகே, தேங்க்யூ.